ரெகுலரா பொருள் வாங்குற ஒரு கடையில பிஓஎஸ் மிஷின் ஒர்க் ஆகாம போய் அன்னைக்கு அவங்க கார்டோ யூபிஐயோ அக்செப்ட் பண்ணலன்னா அப்ப நீங்க வேற வழியே இல்லாம கேஷ் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த டைம்ல நம்மளோட வேலட்ல நம்மளோட டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டோ கூட கேரி பண்ணாம வச்சிருப்போம். இந்த மாதிரியான கேஸ்ல நீங்க கார்ட்லெஸ் கேஷ் வித்ட்ராயலுக்கு எப்படி சைன் அப் பண்ணலான்றத இப்ப பாத்துடலாம். இது HDFC பேங்க் வச்சு இல்லஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறேன். ஆனா நீங்க ஒன்ஸ் ஏடிஎம்ல இருந்து கேஷ் வித்ரா பண்ண போறீங்கன்ட்டு ரிக்வஸ்ட் ரைஸ் பண்ணிட்டாலே உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து அதற்கான சார்ஜஸ் தானாவே டெபிட் ஆயிடும். இப்ப ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்க்குள்ள போகலாம். HDFC பேங்கிங் ஆப்குள்ள போயிட்டு பேய் ஆட் பண்ணிட்டு கேஷ்லெஸ் கார்டு வித்ட்ராயல் செலக்ட் பண்ணி உங்களோட மொபைல் நம்பரையும் கவர்மெண்ட் ஐடியும் போட்டுட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு நார்மல் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் உங்களோட நேமுக்கு பண்ணுங்க. அதுக்கப்புறமா உங்களோட மொபைல் நம்பரை கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஓடிபி போட்டதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ்ல 9 டிஜிட் ஆர்டர் ஐடியோட ஓடிபியும் நீங்க என்டர் பண்ணியிருந்த அமௌண்ட்டும் வரும். இப்போ நீங்க பேங்கோட ஏடிஎம்க்கு போயிட்டு கேஷ்லெஸ் கார்டு வித்ட்ராயல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு உங்களோட டீடைல்ஸ் என்டர் பண்ணி மெசேஜில் வந்திருக்க பெனிஃபிஷியரி மொபைல் நம்பர் ஓடிபி 9 டிஜிட் ஆர்டர் ஐடியை போட்டுட்டு உங்களோட டிரான்சாக்ஷன் அமௌண்ட்டை போட்டிங்கன்னா இந்த டீடைல்ஸ் எல்லாத்தையும் வேலிடேட் பண்ணதுக்கு அப்புறமா ஏடிஎம்ல இருந்து உங்களோட பணத்தை நீங்க